மாலத்தீவில் நடந்த கேரம் உலகக்கோப்பை போட்டியில் 3 தங்க மெடல்கள், ஒற்றையர் இரட்டையர் அணிகள், இந்த 3 பிரிவுகளிலையுமே தங்கப்பதக்கம் வாங்கின தமிழகத்தைச் சேர்ந்த வீராங்கனை செல்வி கீர்த்தனா அவர்களுக்கு தமிழக அரசாங்கம் 1 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. இதை தாண்டி இதே கேரம் உலகக்கோப்பையில் தங்கம், வெள்ளி, வெண்கலம் 3 பதக்கங்கள் வாங்கின செல்வி காசிமா அவர்களுக்கு 50 லட்சம் ஊக்கத்தொகை வழங்கப்படுது. அதாவது மாலத்தீவில் நடைபெற்ற 7வது கேரம் உலகக்கோப்பை போட்டி. இதில் கீர்த்தனா அவர்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஒற்றையர், இரட்டையர் மற்றும் அணிகள் பிரிவு, இந்த 3 பிரிவுகளையும் 3 தங்கப்பதக்கம் வாங்கினாங்க. இரட்டையர் பிரிவில் கீர்த்தனா காஜல் இணை தங்கம் வென்றது. கீர்த்தனா, காஜல், கசிமா, மித்ரா ஆகியோர் அடங்கிய இந்திய அணி மாலத்தீவை தோற்கடித்து தங்கத்தை பெற்றது. அப்போது பெண்கள் அணியில் தங்கப்பதக்கம் வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்தியா, வெள்ளிப்பதக்கம் வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா மாலத்தீவு, இலங்கை பார்த்தீங்கன்னா வெண்கல பதக்கம் வாங்குச்சு. ஸோ முதல் அணி, 2ஆம் அணி, 3ஆம் அணின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இதே மாதிரி மற்றொரு தமிழக வீராங்கனையான காசிமா தங்கம், வெள்ளி, வெண்கலம் என 3 பதக்கங்களையும், மித்ரா தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களையும் கைப்பற்றினார். காலக் அகாடமியோட ஜிஎஸ் பேட்ச் 1899, தமிழ் பேட்ச் 1333 கோர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி கூப்பன் கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.